நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அவர் இந்த பனைமரம் ஏறினது, அப்புறம் தொடர்ச்சியாக பனைமரம் தொடர்பாக, கல் தொடர்பாக அவர் தெரிவித்து வரும் கருத்துக்கள், விடுதலை சிறுத்தைகளுடைய வன்னியரசு அவர் நாங்க பனையேறியிலிருந்து சம்பந்தமா நிறைய கருத்துக்களை சொல்றாரு. குறிப்பா சீமானுக்கு எதிராக கொண்டு போறாங்க அப்படின்னு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த விவாதம் எதை நோக்கி போகுதுன்னு சீமானுக்கு ஒரு அசைன்மெண்ட் பாஜக சனாதனத்துக்கிட்ட இருந்து வந்திருக்குது. இல்ல அது அவர் சொல்லல, அது வேற தரப்புல தரப்புகள் எல்லாம் பேசுறது ஒண்ணுதான். இப்ப அவரும் அதை தான் சொல்ல வராரு. பனை ஏறுறதுலேருந்து மக்களை படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் காமராஜர் பள்ளிகளை திறந்தார். ஆனால் அவர் சீமான் திரும்ப அவங்கள பனை ஏற வைக்கிறாரு அப்படின்னு. காமராஜர் ஏதோ அந்த நாடார் சமூகத்துக்கு மட்டும்தான் பள்ளிக்கூடம் திறந்து வச்சாருன்ற அளவுக்கு அறிவு சுருங்கி போச்சா தொடர் வன்னியரசுக்கு தான் என்னுடைய கேள்வி. இதே அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து எல்லாருமே பேசிட்டாங்க. பெருந்தலைவர் காமராஜர் இல்லை என்றால் நான், பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலேருந்து எல்லாருமே பேசிட்டாங்க. அந்த பள்ளிக்கூடம் இல்லைன்னா நாங்கள் சோறும் இல்லை படிப்பும் இல்லைன்னு. எல்லா மக்களுக்குமான கொண்டு வந்த ஒரு திட்டத்தை அந்த காமராஜரை நீங்கள் எந்த அளவுக்கு சீமான் மேலே இருக்கக்கூடிய அந்த காழ்ப்புணர்ச்சி, அது பொறாமை தான். அதுக்காக நீ காமராஜரை கொச்சப்படுத்துறீங்களா இல்லை யாரை கொச்சப்படுத்துறீங்க? இல்லை, காமராஜருக்கு அப்படியே நேர் எதிர்கோட்டில் சீமான் எப்படி பயணிக்கிறாரு? பனைமரம் ஏறு அப்படின்னு சொல்றதுனாக்கா கல் இறக்குங்க, அனுமதி கொடுங்கன்னு ஒரு போராட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அதுக்காக அந்த சமூகம் எல்லாம் திரும்ப பனைமரம் ஏறணும், எல்லாருமே கல் இறக்கணும்னு அந்த சமூகத்தை சொல்லலையே.